வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஸோ நம்ம வந்து பிப்ரவரி மாத ராசி பலன் 2025 டீட்டெயிலாக பார்க்குறோம். வீடியோட எண்டில் தனி மனிதனுக்கு உண்டான ராசி பலன் என்பது வேறு, உலகளாவிய மாற்றங்களை பற்றின அந்த பிளானரி பொசிஷன் டோட்டலாக அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேறு. அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில் நான் வந்து வீடியோட எண்டில் கொடுத்துட்றேன். ப்ளஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டாப் 10 கமெண்ட்ஸ் நம்ம வந்து 12 பண்ணிட்டோம். அது யார் யாரெல்லாம் ஒரு நேம் லிஸ்ட்டையும் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம பிப்ரவரி மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். நடக்கக்கூடிய டிரான்சிட்டில் மெயின் வந்து சுக்கிரன் வந்து உச்சமடையும் அண்ட் அதோட ராகு கன்ஜெக்ஷனாக இருக்குது. சுக்கிரன் குரு பரிவர்த்தனையும் பண்ணியிருக்கு. ஸோ இது என்ன மாதிரியான ரிசல்ட் தரப்போகுதுன்றது தான் ஹைலைட் ஆகும். மற்றபடி மற்ற டிரான்சிட் நிறைய இருக்குது. அதை பேஸ் பண்ணி பிப்ரவரி மாதத்தை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். lifehoroscope.in. ஸோ இந்த ஒரு சைட் மட்டும் தான் நம்மளுது. நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பொதுவாக உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்தில் ஒரு லக் ஆக்டிவேட் ஆகும். அது வந்து நீங்கள் எப்படி வேணால் பயன்படலாம். சில பேருக்கு நேம் சேஞ்ச் பண்ணால் லக் வருது, ஒரு சிலருக்கு ஜெம் ஸ்டோன் லக் வருது, ஒரு சிலருக்கு வந்து அவங்க வந்து பண்ணுற ப்ரேயர்ஸ், அவங்களோட பிரார்த்தனைகள், ஒரு சிலருக்கு மந்திரம் கை கொடுக்கும், ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய மெடிடேஷன் கை கொடுக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெமெடி வேணும். ஸோ அதை வந்து நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்காம அதை பற்றி சொல்ல முடியல. இந்த ஒரு பொதுவான ஒரு ப்ரிடிக்ஷனில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போகணும்னு பாருங்கள். நம்ம இப்போ வந்து பிப்ரவரி மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். கும்பம்னா வந்து நிறைய பேர் வந்து துன்பம்னு போட்டிருந்தீங்க. படித்தேன், ரொம்ப வருத்தப்பட்டேன். பட் ஆனால் அது கிடையாது. கும்பம் இனிமேல் வந்து துன்பம் கிடையாதுன்னு வச்சுங்க. இனிமேல் துன்பம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போகுதுன்னு நினச்சிங்க. பிப்ரவரி மாதம் 2025 உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் செகண்ட் ஹவுஸில் 2ஆம் இடம் உங்கள் வாக்குஸ்தானம், 2ஆம் இடம் உங்களுடைய வருமானம், 2ஆம் இடம் உங்களுடைய குடும்பம். அங்கே ராகுவும் இருக்கார். ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு ரொம்ப வலுப்பெற்று சுக்கிரன் வந்து ஓரளவுக்காவது ஸ்கோர் பண்ணியிருக்கிற சுக்கிரனாக இருந்து தசா புத்திலையும் நீங்கள் ஒரு வேளை சுக்கிர தசையோ இல்லை சுக்கிர புத்தியில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக கும்பம் ஒரு மாதிரி ஒரு ரொம்ப நாளமாக போராடுறோம், நான் சொன்னதே நடக்கலை, நான் கேட்டதே கிடைக்கல நினச்சிங்கன்னா பிப்ரவரி மாதம் கிடைக்கிற வாய்ப்பு தேடி வரும். சனி இன்னும் அடுத்த மாதம் அங்கேயே நெருங்கிடுவார். இப்போ சனிக்கு அடுத்த வீட்டில் சுக்கிரன், சனிக்கு 4ஆம் இடத்துல குரு, சனியோடு இணையக்கூடிய புதன், சனியோடு இணையக்கூடிய சூரியன் செகண்ட் ஹாஃபில் மிடில் பிப்ரவரியில். ஸோ கும்பம் பிப்ரவரி மாதம் பொருளாதார அடிப்படையில் உள்ள முயற்சி வெற்றி அடையும். வேலை சம்பந்தப்பட்ட முயற்சி வெற்றி அடையும். வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்கு உண்டான ஆதாயமான சூழல் வந்து உருவாகும். கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். எங்கே நீங்கள் யாரை அப்ரோச் பண்ணுறீங்களோ, பல இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலாம், ஒவ்வொரு கால், ஃபாரின் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க, லோக்கலில் வந்து பொசிஷன் மாறணும், இடம் மாறணும் ஆசைப்பட்றீங்க, ஒரு நல்ல பேக்கேஜோடு இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஜாபாக இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் அமைதியாக சந்தோஷமான சூழலில் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்குன்னா அது எல்லாத்துக்குமே சான்சஸ் ஆர் வெரி வெரி குட். பிப்ரவரி 2025 பொறுத்த வரைக்கும் கும்பம் மீண்டும் தலை தூக்கும் நேரம். ஒரு மாதிரி உங்களை போட்டு எல்லாம் அழுத்தி நசுக்கி உங்கள்கிட்ட பணத்தை ஏமாற்றி, இல்லை நீங்கள் ஏமாந்து, இல்லை தொழிலில் நஷ்டம் அடைஞ்சு கடனாகி ஒரு மாதிரி வருத்தப்பட்டு நோய்வாய்ப்பட்டு ரொம்ப வேதனையோட குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனை ஏற்பட்டு ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சல் இருந்தீங்கன்னா உங்கள் மனதில் உள்ள எல்லா கவலையும் எப்படி வந்து சில பேர் போய் பிரார்த்தனை பண்ணால் கடவுளுடைய அருள் கிடைச்ச உடனே மனம் வந்து அப்படியே ரொம்ப லைட் ஆகிடும். அவங்க ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, எனக்கு எல்லாமே சால்வ் ஆன மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு மனநிலையை இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு தரும். கிரக சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு அமைதியான, ஒரு அடக்கமான, ஒரு ஆனந்தமான ஒரு மன சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதனால் அது ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வருது, ரொம்ப மாதங்களுக்கு அப்புறம் வருது மீண்டும். ஸோ கும்பம் 2025 பிப்ரவரி மாதம் மாணவர்களுக்கு படிப்பு சூப்பர். திட்டமிட்டபடி உங்களுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு ஒரு முயற்சி இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு அதை விட அதிகமாக ஒரு ரிசல்ட் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லத்தரசிகள் குடும்ப வாழ்க்கையில் ஏகப்பட்ட இன்னல்களை வந்து நீங்கள் சந்தித்து இந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேண்டாமான்ற அளவுக்கு சில பேர்லாம் முடிவுக்கு போயிருப்பாங்க. அதெல்லாம் மீண்டும் வந்து உங்களை வந்து சரி செய்கிற அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் லைட், ஒரு நல்ல தசாபுத்தியோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக மீண்டும் இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கும். ஸோ கும்பம் இனிமேல் இல்லை துன்பம் அப்படின்னு நினைங்க. நெகட்டிவும் நிறைய சொல்லாதீங்க. செகண்ட் ஹவுஸில் ராகு இருக்குது. எப்போவுமே பாசிட்டிவாக சொல்லுங்கள்.
பாசிட்டிவாக சொல்ல முடியாட்டியும் பாசிட்டிவாக நடக்குன்ற நம்பிக்கையோடு இருங்க. பட் நெகட்டிவாக அதை சொல்ல தேவையில்லை. சொல்லியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. யாரும் அதை கேட்க தயாராக இல்லை. யாரும் கேட்க மாட்டாங்க. யாரும் கேட்டு அதை வந்து சரி பண்ண மாட்டாங்க. கடவுள்கிட்ட மட்டும் போய் சொல்லுங்க. கும்பம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்த்லேயும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். யாரெல்லாம் அது ரிலேட்டாக பாதிக்கப்பட்டிருந்தீங்க, ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கேன், ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன், சர்ஜரி பண்ணியிருக்கேன், கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுடுச்சு, என்னன்னே தெரியல, உடம்பே முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிலையை கொடுக்கும். அது ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். பாசிட்டிவான சைன் தான் ஆகும். கும்பம் கல்யாண ஏற்பாடுகள் பண்ணணும். ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்கு. அதுலேயும் ஒரு வாய்ப்பு இந்த Feb 2025 2ல் சுக்கிரன். குடும்பத்தில் சுபகாரியம். அதில் நீங்கள் கும்பமாக இருக்கீங்களா, உங்களுக்கு கூட ஒரு சுபகாரியம் நடக்கலாம். குழந்தை பாக்கியம், சுபகாரியம், அந்த மாதிரி குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள், சுப செலவுகள், ஒரு சுப வரவுகள், சுப உறவுகள், அது சார்ந்த விஷயங்கள்லாம் அனுகூலமாக ஆதாயமாக ஒரு சந்தோஷமான தருணத்தை உண்டு செய்கிற மாதிரியான ஒரு பலன்கள் உண்டு. ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. சீனியர் சிட்டிசன்ஸ் வயதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 60க்கும் மேலே இருக்கீங்க, 70 சப்போஸ் 75 67. பட் கும்பம் எங்களுக்கு 7.5 சனி தான் போட்டு படுத்துது, ஜென்ம சனிலாம் ஓரளவுக்கு ஒரு மாதிரி பண்ணிடுச்சு, பசங்க புரிஞ்சிக்கல, யாரும் புரிஞ்சிக்கல, வருத்தப்பட்டோம். அந்த சூழ்நிலைலாம் இப்போ கொஞ்சம் மாறும். உங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வளரும். உங்களுக்கு தேவையான ஆதரவு கிடைக்கும். நீங்கள் யாரை எதிர்பார்த்து 100% இருந்தீங்களோ அட்லீஸ்ட் 50% உங்களை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு வரும். எதிர்பார்த்ததில் பொருள் உதவி கிடைக்கும். இருக்கிற பிரச்சனை எப்படி தீர்க்க முடியுமோ தீர்க்கலாம். ஓவரால் கும்பம் நான் கொடுக்குற மெசேஜ் 2025 February ஒரு லக்கி மந்த்து தான். ஆக்சுவலாக நிறைய விஷயங்களுக்கு, நிறைய முயற்சிகளுக்கு, நிறைய விஷயங்களை மாற்றணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு லக்கி மந்த். யூஸ் த மந்த். குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொது பலன். இது வந்து நிறைய பேர் என்னை கேட்டாங்க, இது வந்து நீங்கள் ஒரு பொதுவான பலன் வந்து எங்களுக்கு ஒரு 50% மேட்ச் ஆகுது, சம்டைம்ஸ் 80% மேட்ச் ஆகுது, பட் சம்டைம்ஸ் நீங்கள் சொல்கிற ராசிக்கு மேட்ச் ஆகாமல் லக்னத்துக்கு மட்டும் மேட்ச் ஆகுது அப்படியும் சில பேர் கேட்டிருக்காங்க. சில பேர் நீங்கள் ராசிக்கு சொல்கிறது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் ஒவ்வொரு முறையும் அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். மீண்டும் ஒரு முறை அந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒரு ராசி என்பது ஒரு மனிதனுடைய மனநிலை. அந்த மனநிலையை பேஸ் பண்ணி தான் உடல்நிலை, மனநிலை, சூழ்நிலை, அதை பேஸ் பண்ணி தான் அந்த டிரான்சிட் அப்சர்வ் பண்ணி நான் ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். அண்ட் நான் ஒன் மோர் பாயிண்ட் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா முறையும் உங்கள் லக்னம் என்ன, அது உங்கள் விதி, அந்த விதியின்படி உங்களோட பிளானட்டரி பொசிஷன் என்ன, அதன்படி உங்களோட ராசி என்ன, அதற்கு இந்த பலன்கள் எப்படி பொருத்தணும், அது நீங்கள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ண தான் புரியும். ப்ளஸ் தசா புக்தி, என்ன தசா என்ன புக்தி, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரிடிக்ஷனுக்கும் மேட்ச் ஆகும். இது நான் கொடுக்குற பொது பலனை அதோட நீங்கள் எப்பயாவது லைஃப்பில் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, லக்னத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க, ஹாரோஸ்கோப்பை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ராசியை வந்து ஃபாலோ பண்ணால் ஈஸி. பொதுவாகவே உங்களுக்கு ராசி பலன் வந்து எப்படி தொடர்படையுது அப்படிங்கிறத ஒரு 3 to 6 months 3 மாதத்துலேயே தெரிஞ்சிடும். 6 மாதங்கள் வரைக்குமே நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அது என்ன நடக்குது லைஃப்பில், அந்த ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஃபாலோ ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், பொருத்திக்க முடியும். அடுத்தது வந்து எல்லாருடைய நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு வந்து நட்சத்திர ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கோத்ரூ பண்ணும்போது அது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவே கொடுத்துட்டேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கையை பற்றியே நான் ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். அது கேட்க கேட்க உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை எப்படி, எந்தெந்த வயசில் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ஓவரால் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 50 to 60% உங்களுக்கு மேட்ச் ஆகும். அந்தளவுக்கு தான் அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய ரிசர்ச் பண்ணியும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசியை பற்றியும் ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன். திருமணம் பண்ணுறவங்களுக்கு மேரேஜ் மேட்சிங்கை பற்றியும் கொடுத்துருக்கோம். நியூமராலஜி கொடுத்துருக்கோம். வாஸ்து, வீடு வாங்குறது, வாடகை வீடு போகிறது, இல்லை வீட்டுக்குள்ளேயே எப்படிலாம் என்ன சரி பண்ண முடியும், இது எப்படி ஒரு பாசிட்டிவாக இருக்க முடியும், அதுக்கும் நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷனை வாஸ்துலையும் கொடுத்துருக்கோம். லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில். ஹாரோஸ்கோப் வந்து நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது. நிறைய பேர் சொன்ன காமனான கமெண்ட்ஸ் என்னென்னா, நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப எளிமையாக இருக்குது, ஈஸியாக புரியுது, ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் பேசுகிறீங்க, ப்ளஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. நான் ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரிடிக்ஷனை வந்து ஒரு சப்ஜெக்ட் வைஸ் பேசணும்னு நினச்சா இன்னும் அது ஒரு மாதிரி அந்த சப்ஜெக்டுக்குள்ளான வார்த்தைகள் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும், பேசினா புரியாது. நான் ரொம்ப எளிமையான முறையில் ஒரு சகோதரனாக, ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி ரொம்ப ஈஸியாக தான் நான் பேசுகிறேன். அது உங்களுக்கு எளிமையாக புரியும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நீங்களும் வந்து அதை இன்னும் நல்லா பெட்டராக புரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா, லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் கிட்டத்தட்ட ஒரு பேஸில் நான் எடுத்திருக்கேன், கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்காக சில டேர்ம்ஸை வந்து நான் வந்து அது ரொம்ப
கலோக்கியெல்லாம் பேசி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். அதனால் அந்த ஒரு அடிப்படையான புரிதலோடு நீங்கள் ஆஸ்ட்ராலஜியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இண்டிவிஜுவலாக ரொம்ப நல்லா அதை வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சருக்கு வந்து பயன்படுத்த முடியும். அதோட மெயினாக எல்லோரும் கேட்டாங்க, இந்த ஆஸ்ட்ராலஜிலாம் எதுக்கு பார்க்கணும், இது பார்க்காம வாழ முடியாதா? கண்டிப்பாக வாழலாம். இது பார்க்கணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. இது பார்க்கறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபார்ச்சூன் ஹாரோஸ்கோப்பில் இருக்குது, உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல, லைஃப்பில் எந்த ரூபத்தில் வரும்னு தெரியல, யார் மூலிமா வரும்னு தெரியல, எந்த டைமில் வரும்னு தெரியல, அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஆஸ்ட்ராலஜியில் ஒரு சின்ன பாயிண்ட். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் சைடு இருக்குது, ஒரு டைமில் வந்து அந்த மாதிரி வருது, அதை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறதுனால அந்த நெகட்டிவை நம்ம கட் பண்ண முடியாது, அதுலேயும் தப்பிக்கிற வழியை தேடலாம். இதுதான் ஆஸ்ட்ராலஜியில் இன்னொரு பேசிக்கான விஷயம். அப்புறம் நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யறதுக்கு முயற்சிகளும் அது ரொம்ப ஃபாலோஅப்பாக இருக்கும். ஸோ ஓவராலாக இதை பற்றி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் வந்து டோட்டலாக வேறு. அந்த உலகளாவிய இப்போ மாற்றங்களை வந்து இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகுது. இது ஆக்சுவலாக பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ராகு யாருக்கெல்லாம் யோகமாக இருக்கோ இந்த சுக்கிரனோட சேரும்போது பெரிய லெவலில் யோகத்தை கொடுத்துரும். எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குன்னு வச்சுங்க. பட் அதுவே தோஷமான ராகுவாக இருந்தால் அந்த சுக்கிரனோட சேரும்போது அது சம்டைம்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடு நெகட்டிவான ரிசல்ட்ஸையும் சம்டைம்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் அதை நீங்கள் ஓவராலாக அப்படி ஜென்ரலாக எடுத்துக்காமல் உங்களோட பர்சனல் ஹாரோஸ்கோப்பை கம்பைன் பண்ணி பாருங்கள். அதில் ராகு தோஷம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகு தோஷம் இருந்தால் மட்டும்தான் சுக்கிரனோட காம்பினேஷன் வந்து குளோபலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து என்ன மாதிரி தத்துவம்னா மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் உடல் அமைப்பில் வந்து வயிறு பகுதியில் அடி வயிறு பகுதி, அதே மாதிரி நம்மளுடைய பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்டலாம் அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்டது. ஸோ இப்போ ராகு இந்த சுக்கிரன் இந்த காம்பினேஷன் வரும்போது இது சம்மந்தப்பட்ட உபாதைகள் உபத்திரவங்கள்லாம் வரதுக்கு சகஜம். மீனத்தில் சுக்கிரன் ராகு கன்ஜெக்ஷன் ஆகுது. அப்போ என்னென்னா, ஒரு சில தேவையில்லாத ஒரு அவசர கோபதாபங்கள் இதெல்லாம் வந்து அந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷனில் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு. இது உலகிலேயே பொதுவாக நான் சொல்கிறேன். சரி, இது வந்து ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் கொடுத்தேன். இப்போது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி டாப் 10 கமெண்ட்ஸில் இப்போ டாப் 12 செலக்ட் பண்ணிட்டோம். அவங்க யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம் நான் இப்போ ரீட் பண்ணுறேன் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட. அண்ட் எல்லோரும் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்தீங்க. உங்கள் பெரிய சப்போர்ட் எப்பவுமே இருக்குன்றதை நான் முழுமையாக நம்புகிறேன். இப்போ அந்த கமெண்ட்ஸில் செலக்ட் பண்ணி எங்கள் டீம் எல்லாம் டோட்டலாக ரிசர்ச் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் எடுத்தாங்க. அதில் ஃபில்ட்ரு பண்ணி சில பேருக்கு மெசேஜ் கொடுத்தோம். ரிப்ளை கொடுத்தவங்களில் 12 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க யாருன்னு நம்ம படிக்கிறேன். கே அர்ச்சனா நாமக்கல்லேருந்து, அப்புறம் டாக்டர் வின்சி பால்ராஜ் ஆவடி சென்னை, ஜி கோகிலா அவங்க வந்து நாமக்கல், உமா மோகன் அவங்க வந்து பெங்களூர், எஸ் பார்க்கவி திருச்சிராப்பள்ளி திருச்சி, ஹரீஸ்வரன் சேலம், விவேக் ஹாரிஸ் சென்னை, என் ஜெயலக்ஷ்மி சென்னை, ஹரிஹரன் மும்பை, ஐ திங்க் வி ஷாம் சுந்தர் சென்னை, எஸ் ராஜலக்ஷ்மி பொள்ளாச்சி, கே பாபு சென்னை. இதில் வந்து ஒரு சிலர் வந்து இங்கே வெளிநாட்டிலேருந்து தான் இருக்காங்க. ஸோ அவங்கள கம்யூனிகேட் பண்ணும்போது சொன்னது என்னென்னா, லோக்கலில் வந்து எங்களுடைய மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்ககிட்ட நீங்கள் வந்து அந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. மீண்டும் ஒரு முறை கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ யாரை நாங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு பேரை சொல்லிட்டேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகளை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.